ஹே ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல். ஆக்சுவலி ஸ்ரீநகரில் இருக்கக்கூடிய பொட்டானிக்கல் கார்டன்ஸ் தான் இன்றைக்கி பிளானில் இருந்துச்சு. சரி, கார்டன் தானே அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சடனாக பிளான் பண்ணி இப்போ நாங்கள் தூத் பத்ரி போயிட்டுருக்கோம். ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. ஏசி குளிரே தாங்காத உனக்கு இதெல்லாம் தேவைதானா? காப்பி எப்படி தான் இருக்குது, பட் நல்லா இருக்குது காய்ஸ், நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. இப்போ வெளியே இருந்தாலும் எனக்கு பேச முடியாது, அவ்வளோ குளிராக இருக்கு. அப்படி இருக்கு. யா, ஸ்னோஃபால் இங்கே பாரு. ஃபர்ஸ்ட் டைம் ஸ்னோ பார்க்குறேன். வேற லெவல் குளிராக இருக்கு. கை நீட்டு, இப்படி கை நீட்டி வை பார்க்கலாம். நீங்க சரியா இருக்கு கிளைமேட். உங்க சரியான கிளைமேட்டு. வானம் பறந்து பார்க்க ஏங்கும் பூக்கள் சிறகை நீட்டுதா, ஓடும் நதியினிலே ஓடம் ஓய்ந்து கரையை தேடுதா. ஒரு மசாலா பொரியை வாங்கி வச்சுட்டு சாப்பிட முடியாமல் முடிச்சுட்ருக்கான். இப்போ என்கிட்ட தள்ளி விட்டுருவான். டேஸ்ட்டு ஏராளமாக இருக்குது. அப்போ ஓகே, அப்படியே சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோங்க. ஏன்னா கையெல்லாம் குத்த ஆரம்பிச்சிடுச்சு, பயங்கர குளிர். பட் லைஃப்பில் ஃபர்ஸ்ட் டைம் இப்படி ஸ்னோ விழுந்துட்டு இருக்கிறப்போ சாப்பிட்டுக்கிட்டு இந்த ஒரு கிளைமேட்லாம் பார்க்க, ஓ மை காட், அப்படி இருந்துச்சு எனக்கு நிஜமாவே. ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அண்டு நாங்கள் நவம்பரில் தான் வந்திருந்தோம். கரெக்டாக ஸ்னோ விழுற டைமில் வந்திருக்கோம்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கு. மோஸ்ட் ஆஃப் த ஸ்கேம்ஸ், almost 99% in pony ride, right? in drop here. ஓகே. ஆக்சுவலி பையா வந்து எங்களை உள்ள வரைக்கும் கூட்டு போயிட்டாங்க. பட் மோஸ்ட் ஆஃப் தி கார்ஸ் வந்து பாதியிலே ஸ்டாப் பண்ணிடுவாங்களாம். அண்ட் இந்த போனி ரைட் இருக்கு இல்லையா, இந்த குதிரையில் போகிறது, ஏடிவி ரைட்ஸ், இந்த ஜீப்லாம் பார்த்துருப்பீங்க வீடியோவில், அதில் தான் முக்கால்வாசி ஸ்கேம்ஸ் நடக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்தாங்க. அண்ட் காஷ்மீரில் வந்து அத்தென்டிக்கான ஃபுட் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வழியிலேயே ஒரு இடத்துலையும் ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க. அங்கே பாருங்கள், உங்களுக்கே தெரியும், அந்த வே ஆஃப் குக்கிங், அந்த பிளேசஸ் எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துச்சு. ஆக்சுவலி இந்த ரொட்டி பேர் மக்கி ரொட்டியா. இது மக்காச்சோள மாவில் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் காஷ்மீரி பிக்கிள்ஸ் கூடவே இந்த கீரை சட்னி இப்பெல்லாம் ஒன்று கொடுத்துருந்தாங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஆல்ரெடி எனக்கு இந்த குளிரில் எனக்கு உடம்புக்கு செட்டே ஆகலை, எதுவுமே சாப்பிட்றதே ஜீரணம் ஆகலை. அதனால் நான் வேணான்னு சொல்லிட்டேன். விஜய் தான் சாப்பிட்டாங்க. ஆக்சுவலாக நான் சாப்பிட்லன்னு இந்த ஸ்வீட் கொடுத்தாங்க. என்னோட ஃபேவரட் ஆயிடுச்சுங்க. இது பேர் வந்து கோகனட் லட்டுவும். அங்கே இருக்கிற லோக்கல்ஸ் எல்லாம் இப்படி தான் சொன்னாங்க. ஆனால் இதோட பேர் பார்த்தீங்கன்னா காஷ்மீரி ஷஃப்தா கூலி இல்லை கோகனட் ஸ்வீட் பால் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்புறம் இந்த ஹேண்ட் ஓவன் பாஸ்கெட், இதை பார்த்தாலே தெரியும் இது வந்து ஒரு பாரம்பரியமான ஹீட்டராங்க. உள்ளே வந்து சார்கோல்லாம் போட்டு நல்லா இதமாக இருந்துச்சு. இதை எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி பிடிக்கணும், இந்த மாதிரிலாம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. யூஸ்வலாக இந்த வில்லேஜஸில், மார்க்கெட்ஸில் எல்லாருமே இதை யூஸ் பண்ணுவாங்களாம். வீட்டுக்குள்ளெல்லாம் வச்சு ரொம்ப குளிராக இருக்கிற நேரத்தில் இதை யூஸ் பண்ணுவாங்களாம். இது பேர் வந்து காங்க்ரி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதை எப்படி ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கப்போவே அந்த குளிருக்கு வாட்டர் ரிலீஃப் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஓகே, 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 ஓகே. கடைக்கு பக்கத்துலேயே வந்து ஆர்மி மேன்ஸ் 2 பேர் இந்த கேம்ப் ஃபயர் மாதிரி போட்டு அங்கே உட்காந்துருந்தாங்க.
ஆக்சுவலி எங்களுக்கு அந்த குளிருக்கு மச் நீடடாக இருந்துச்சு. ஏன்னா தடவை அவ்வளோ ஹெவி குளிர் ஸ்தம்பிச்சு போயிருந்தோம். அவங்க பார்த்துட்டு அவங்களே உட்காருங்க இங்கே உட்காருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எங்கேருந்து வரீங்க, என்ன பண்ணுறீங்க, இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் பேசிட்டு அப்படியே அந்த இடத்துல கொஞ்சம் நேரம் காமாக இருந்துட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டோங்க. ஸோ இதுதான் தூத் பத்ரி ஒரு ட்ராவல் வந்து பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஆரம்பமே அமர்க்கலமாக இருக்கும்னு நினைக்கவே இல்லை. ஸோ அடுத்தடுத்து எங்கே போகிறோன்றது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.